ரொம்ப பாட்டு பாடி ரொம்ப வசனத்தை கேட்டு ஞானஸ்நானம் எடுத்து அப்புறம் ஒரு இடத்துல போய் மரிச்சாச்சு. ஞானஸ்நானம் எடுத்து மரிச்சாச்சு, ஒரு இடத்துல போயாச்சு. அங்க போனப்பதான் தெரியுது பாதாளம் இல்லை பரலோகம் இல்லை. அப்படின்னா பிரசங்கியாரு என்னெல்லாம் சாபம் போடுவியோ, அந்த பிரசங்கியாரு சொன்னதை கேட்டு கெட்ட வார்த்தையை ஒதுக்கி வச்சு, மதுபானத்தை ஒதுக்கி வச்சு, எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு பரலோகம் கிட்டோன்னு நினைச்சு வாழ்ந்தா, கண்ணை மூடி பார்த்தா பரலோகம் இல்லைன்னு சொன்னா அது ஒரு பெரிய ஏமாற்றம் இல்லையா? அவன் பாட மாட்டான், சபிப்பான். அதே நேரத்தில் உத்தமத்தோட தெய்வத்தை பின்பற்றி வசனத்தை கேட்டு ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தரை பின்பற்றி பரலோகத்துக்கு போனேன். அங்க போய் நிக்கும்போ ஆண்டவர் வரி வரியா நிக்க சொல்றாரு. காரி துப்பப்பட்டவர்களுக்கு தனி ரிவார்டு உண்டுன்னு சொன்னால், சப்போஸ் இயேசுவுக்காக காரி துப்பப்பட்ட ஆட்கள் எல்லாம் ஒரு லைன்ல வந்து நில்லுங்க, அவங்களுக்கு தனியா ஒரு அவார்டு தரப்போகணும்னு சொன்னா அன்னைக்கு நாம வெட்கப்படுவோம் இல்லையா? மற்றவன் துப்பட்டான்னு வந்தாய், முறைச்சு பார்த்தில்லையோ விரட்டுனே, இப்ப ஒரு கப்பு கிடைச்சிருக்குமே. துப்புறவனை உடுப்புல பிடிச்சானு, உடுப்புல பிடிச்சிட்டு சொல்லணும் நல்ல காரி துப்புன்னு. ஐயோ ஐயோ ஐயோ, ஐ ஆம் டயர்டு. என்ன கஷ்டம் இல்லையா? இந்த பூமியில பட்ட பல காரியங்களுக்கு பரலோகத்துல பிரதிபலம் உண்டுன்னு பரலோகத்துல போன பிறகு அறிஞ்சா பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனம் இல்ல. கிறிஸ்துவுக்காக கெட்ட வார்த்தை கேட்டவங்க எல்லாம் ஒரு லைன்ல வந்து இல்லைன்னா ஃப்ரண்ட்ல தான் காணும். கிறிஸ்துவுக்காக அவமானப்பட்டவர்கள் தனி லைன்ல வந்து நில்லுங்க அப்படின்னு சொன்ன அன்னைக்கு தானே தெரியும், ஓ நான் பின்பற்றி ஏமாறல்ல, நான் மரிச்ச பிறகுதான் தெரியுது நான் தெய்வத்தை உண்மையா பின்பற்றினேன். கை தட்டுங்க. மரித்தவன் பாடுகிறான், மரித்தவன் பாடுகிறான். ஏன் கை தட்டி? கவனிங்க கவனிங்க, கர்த்தரை பின்பற்றி ஞானஸ்நானம் எடுத்ததுனால ஒருவேளை இந்த பூமியில நல்ல வாகனம் கிடைக்கலனாலோ, இந்த பூமியில நல்ல வீடு கிடைக்கலனாலோ, இந்த பூமியில நல்ல வாழ்க்கை கிடைக்கலனாலோ, இந்த பூமியில ரொம்ப சொத்து வாங்க முடியலனாலோ அது உங்க தோல்விக்கு அடையாளம் இல்லை, அது நீங்க தோற்று போனவர்கள் அல்ல. ஏன்னா உங்க பாக்கியம் மொத்தம் வரப்போகிற ராஜ்யத்துல